சந்திர கிரகணம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஃபியூ 2-3 ராசி தான் பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல வந்து கும்ப ராசிக்கும் பாசிட்டிவா இருக்கும் இந்த சந்திர கிரகணம் டைம் பீரியட் அப்படின்னு இருக்கு. நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் பட் நடந்துருமா அப்படின்ற அவங்களோட ஃபெய்த்தை வந்து குறைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ட்ராபேக்காக இருக்கும் அந்த டைம். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தின் மூலமா யூனிவர்ஸ் என்ன செய்தி சொல்ல வரும்? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சில ராசிக்கு வந்து சந்திர கிரகணம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஃபியூ 2-3 ராசி தான் பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல வந்து கும்ப ராசிக்கும் பாசிட்டிவா இருக்கும் இந்த சந்திர கிரகணம் டைம் பீரியட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்பிரிச்சுவலி இல்ல நார்மல் லைஃப்ல ஒரு ஞானம் வேணும். ஸோ அவங்களுடைய தொழில் சார்ந்து படிப்பு சார்ந்து ஒரு விஸ்டம் வேணும், ஒரு ஞானம் வேணும் அப்படின்னா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. இந்த டைம்ல அதை சார்ந்த விஷயங்களை வந்து ட்ரை பண்றது, படிக்கிறது, இல்லை வந்து மெடிடேஷன் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால அவங்களுக்கு அவங்க என்ன ஃபீல்டில் இருக்காங்களோ எந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு அந்த என்லைட்மெண்ட் விஸ்டம் வேணுமோ அது அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அண்ட் அபண்டன்ஸ்க்கான விஷயங்களும் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து நான் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கணும், எனக்கு வந்து பெரிய ஒரு லைக் ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், எனிதிங் அவங்கவுங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஆனால் பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ண இருக்கிறவங்க இந்த கிரகணத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம்ல ஒரு விஷஸ் வந்து அந்த மூன் எனர்ஜி கிட்ட கொடுக்கறது, இல்லை யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்கறது கேட்கலாம். கிரகணம் அப்போ நம்ம வந்து நம்மளோட விஷஸ்லாம் கொடுக்கறதுனால இதெல்லாம் நடக்குமா, அது வந்து ஆக்வர்டா இருக்காது அப்படின்றது. ஒரு சில ராசிக்கு அது வந்து கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு அது சூட் ஆகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா பிளாக் வந்து செட் ஆகாதுன்னுவாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு பிளாக் தான் வந்து ஜாக்பாட் அடிக்கிறதா இருக்கும், லக்கியா இருக்கும். அப்படிதான் இவங்களுக்கும். ஸோ இந்த ராசிக்கு சந்திர கிரகணம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இவங்களுக்கு அந்த டைம் பீரியட் பெஸ்டா இருக்கிறதுனால அப்போ இவங்க அபண்டன்ஸ்க்கான விஷயங்கள் அண்ட் வந்து ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்கான விஷயங்களை பத்திலாம் யோசிக்கும் போது இவங்க இப்ப என்ன வறுமையில இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்ல இருந்தாலும் சரி, எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, இவங்களே அறியாம ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு வந்து நடக்கும் இந்த டைம்ல. இவங்க இந்த விஷயத்த பண்ணும் போது ஸோ நியர் ஃபியூச்சர்ல அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து நடக்கும், அது பாசிட்டிவா இருக்கும். ஓகே மேம். இந்த சந்திர கிரகணத்தினால கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் நடக்கும்? ஸோ பாதிப்புகள்ன்ற போது அவங்க எதை வந்து அவங்க பிளான் பண்றாங்களோ அதுல வந்து ஒரு நம்பிக்கை குறையிற மாதிரியான விஷயங்களும் அந்த தாக்கமும் ஏற்படும். ஸோ ப்ராக்டிக்கலா இதை வந்து அவங்க என்னதான் செஞ்சாலுமே அவங்களுடைய இன்ஸ்டிங் சொல்லும், மன ரீதியான விஷயங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ண சொல்லும், ஸ்ட்ராங்கா கொடுக்கும். பட் மென்டலி வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆவாங்க. இது நம்மளுக்கு நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா, நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் பட் நடந்துருமா அப்படின்ற அவங்களோட ஃபெய்த்தை வந்து குறைக்கிற மாதிரி உடைக்கிற மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் நெகட்டிவா ட்ராபேக்காக இருக்கும் அந்த டைம். சந்திர கிரகணம் நிலக்கூடிய அந்த நேரத்துல கும்பம் ராசிக்காரர்கள் என்னென்ன பண்ணும்போது அவங்களுக்கான அதிக பலன்கள் கிடைக்கும்? ஸோ இவங்களுக்கு என்ன பெஸ்டா வரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே. அந்த டைம்ல நமக்கு என்ன பெஸ்டா வரும் பொறுமையா யோசிக்கணும். அதாவது அவசரப்பட்டெல்லாம் உடனேலாம் வந்து யோசிச்சு உடனே ஒரு முடிவு எடுக்காம ஸோ அந்த டைம் பீரியட் வந்து கொஞ்சம் பொறுமையா ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த டைம் பீரியட் டியூரேஷன் இருக்குன்னா 3 ஹவர்ஸ் கூட யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முடிகிற டைம்ல கூட அவங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். பட் இவங்களுக்கு என்ன வரும், இவங்க என்ன பண்ணா கரெக்டா இருக்கும், எந்த விஷயங்கள்லாம் கையில எடுக்கணும், எதெல்லாம் விடணும், எந்த மாதிரியான இதுக்கு எந்த மாதிரியான பீப்புள் சப்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும், யாரெல்லாம் நம்ம கூட இருக்கணும் இருக்கக்கூடாது, இது எல்லாமே ரியலைஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணும் போது அது பொறுமையா பண்ணும் போது கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரு கிளாரிட்டி அடுத்தடுத்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இன்ட்யூஷனும் அந்த ஆன்சரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாம், இவங்களை நம்பலாம், இவங்க நம்ப வேண்டாம், இதெல்லாம் விட்டுறணும், எல்லாமே அந்த கிளாரிட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஃபைனலி அப்போ இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெசிஷன் எடுக்கும் போது அது வந்து லாங் லாஸ்டிங்கா அவங்களுக்கு ஃபாலோ அப் ஆகும். ஓகே. இப்போ செப்டம்பர் 7ஆம் தேதி வந்து சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்துக்கு நம்ம டாரோ கார்ட் ரீடிங் மூலமா 12 ராசிகளுக்கும் பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா?
சார். ஏன்னா இது வந்து எனர்ஜி பேஸ் பண்ணதா டேரோ கார்ட் ரீடிங். ஸோ இந்த கிரகணத்தப்போ ஒரு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும், அது குடுக்கக்கூடிய அது ஒரு அவுட்கம் என்ன? நெகட்டிவா இருக்குமா? இல்ல பாசிட்டிவா இருக்குமா? ஸோ அப்படி இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ப்ரிகாஷனா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு கைடன்ஸ் பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் பொதுவா ஏதாவது இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்கும், இல்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னா இந்த மாதிரியா? சந்திர கிரகணம்னாலே வந்து அந்த சந்திரனுடைய அந்த ஒரு பவர வந்து மறைக்கிற மாரி தான். அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு அது மறைக்கிற மாரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். ஸோ சந்திரன்னாலே நம்மளுக்கு வந்து மென்டலி கனெக்ட் ஆகக்கூடிய ஒண்ணு. ஸோ மன ரீதியான உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல சந்திரனோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம் வந்து ஒரு கிரகணம் வருது அப்படின்றபோது, ஸோ அப்ப இத சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அஃபெக்ட் வந்து ஏற்படுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஸோ அப்ப அந்த டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு மெடிடேஷன் எடுக்கிறது, இல்ல வந்து தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன், இல்ல தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஒரு மெடிடேஷன், பிரேயர் இப்படி வந்து அத டைவர்ட் பண்ணிக்கிட்டா, ஸோ அந்த மைண்ட் ரீதியா ஏற்படக்கூடிய அந்த அஃபெக்ட்ல இருந்து நம்மள காத்துக்கலாம்.